மேடம், வரும்போது அவ தெளிவா தான் இருந்தா. ஏதாவது சொல்லி அவளை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. துர்கா, என்னால கையெழுத்து போட முடியாது சின்னையா. ஏன் முடியாதுன்னு சொல்ற? நீங்க கோர்ட்டுக்கு கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். பாத்தியா பாத்தியா, நீ கோர்ட்டுக்கு கூப்பிட்ட அவ வந்திருக்கா, நீ பார்க்குக்கு கூப்பிட்டு இருந்தாலும் அவ வந்திருப்பா. அப்படிதானே துர்கா? மேடம் ப்ளீஸ். அசோக், துர்கா ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்காளோன்னு தோணுது. சாரி சாரி சாரி, நீதான் ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கன்னு எனக்கு தோணுது. இத பாரு, நான் சொல்றபடி கேளு. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவகிட்ட இன்னொரு தடவை மறுபடியும் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வா. அதுக்குள்ள எனக்கு 3 கேஸோட கவுன்சிலிங் இருக்கு. நான் அதெல்லாம் முடிச்சிடுறேன். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு உடனே வரணும்னு இல்ல, பொறுமையா நாளைக்கு கூட வாங்க. மேடம் ப்ளீஸ், ஜஸ்ட் ஒரு 2 minutes. துர்கா, கையெழுத்து போடு துர்கா. இப்படி கெஞ்சுறானே. துர்கா, உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் சின்னையா. ஆனா இந்த பேப்பர்லலாம் நான் கையெழுத்து போட மாட்டேன். துர்கா, பிரிஞ்சு போறதுன்னா பேக தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போறது இல்ல, சட்டப்படி பிரியறது. அதெல்லாம் புரியுது சின்னையா. ஆனா இந்த பேப்பர்ல நான் கையெழுத்து போட மாட்டேன். Oh God. துர்கா, நீ பாரு, சத்தியமா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. நீ தெளிவா சொல்லு. உங்களுக்கு வேணா இந்த பேப்பர்ல முடிஞ்சு போற விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு ஊர் கோவில்ல மாசாணியம்ம நாணையா, அக்னி சாட்சியா, வீட்டு பெரியவங்க, ஊர் சனங்க முன்னாடி 9 சரடுல தாலி எடுத்து 7 ஜென்மத்துக்கும் நான் தான் உங்க மனைவின்னு சொல்லி நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டினீங்க. அப்படி இருக்கும்போது வெறும் பேப்பர்ல கையெழுத்து போட்டு எப்படி இந்த கல்யாணத்தை முடிச்சுக்க முடியும்? வேற எப்படி பிரியறதுன்னு சொல்ற? எப்படி இந்த கல்யாணம் நடந்துச்சோ அதே மாதிரி மாசாணி அம்மா முன்னாடி, வீட்டு பெரியவங்க, ஊர் சொந்த பந்தம்னு எல்லாரும் முன்னாடி வச்சு எப்படி அக்னி சாட்சியா எனக்கு தாலி கட்டினீங்களோ அதே மாதிரி பிரிச்சு விட்டுருங்க. எனக்கு அது போதும் சின்னையா.